யூதர்களை பத்தி ஒரு வருத்தமான விஷயத்த சொல்றேன். அவங்க கிட்ட உண்மை இருக்கு. ஏன் அவங்க கிட்ட உண்மை இல்லை? ஆனா அவங்க உண்மை அவங்க கிட்ட உண்மை இல்லை. அவங்களுக்கு இல்லாத ஒரு தகுதி சரி, அவங்க கிட்ட அது இருக்கு. நான் சொல்றேன், இந்த புத்தகம் மட்டும்தான் உண்மை. இப்போ இது மட்டும்தான் என்னால் அதை நிரூபிக்க முடியும். ஏன்னா இந்த புத்தகம் உலகத்தோட எல்லா பகுதிகளிலையும் மறைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி மக்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இது பாருங்க, கடவுளோட இந்த புத்தகத்தை உங்களை நம்ப முடியுமா? குர்ஆன்ல இது கடவுளோட புத்தகம் என்னால காட்ட முடியுது. மோசஸோட புத்தகம். அதுல மோசஸின் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. இல்ல இந்த புத்தகமே மோசஸோட புத்தகம் தான். சரி, நீங்க இத கடவுளோட புத்தகம் சொல்லலாம். எந்த புத்தகம்? மோசஸோட புத்தகம். உங்க கையில இருக்கிற இந்த புத்தகம் தான். படிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுது. அவர் மோசஸோட புத்தகத்தை கொடுத்தாருன்னு சொல்லுது. முன்னாடி அவர் மோசஸிடம் புத்தகத்தை கொடுத்தார். இன்னும் மேல படிங்க. இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டியாக இது உங்களை வந்தடையும் போது அதை சந்தேகிக்காதீங்க. வாசகரம் உங்களை இது வந்தடைகிறத சந்தேகிக்காதீங்க. அப்புறம் ஏன் யூதர்கள் எப்பவுமே இந்த புத்தகத்தை பின்பற்றுவதில்லை? அவங்க நீங்க இந்த புத்தகத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா சும்மா இல்ல, இது மோசைக்கு போன புத்தகம், மேலும் இது உங்களை வந்தடைகிறது என்பது சந்தேகமில்லை என்று கூறுகிறது. அவங்க ஏதோ வேற புத்தகத்தை பத்தி பேசுறாங்க. பெண்டாட்டியும் பழைய ஏற்பாடு, கடவுள் மோசையிடம் சொன்னார், மோசே கடவுளிடம் சொன்னார், நேரடியாக கடவுள் இந்த புத்தகத்திடம் சொன்னார். மோசே அரபு மொழி பேசினார். ஆமா, கண்டிப்பா. நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன், நான் போய் சொல்றேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா பாருங்க. சும்மா கேட்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் அரபு மொழி புழக்கத்தில் இல்லை. அரபு மொழி கல்தேய மொழியிலிருந்து வந்தது. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க இங்க படி. அரமேயம். சரி, உங்களுக்கு என்ன கிடைத்தது? இதற்கு முன்பு மோசேயின் புத்தகம் ஒரு வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருந்தது. மேலும் இந்த புத்தகம் அநீதி இழைப்பவர்களை எச்சரிப்பதற்காக அரபு மொழியில் அதை உறுதிப்படுத்துகிறது. நான் இப்படி படிக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியுது? இதற்கு முன்பு மோசேயின் புத்தகம் ஒரு வழிகாட்டியாகவும் கருணையாகவும் மோசேயின் புத்தகமாக வழிகாட்டி மோசேயின் புத்தகம். மேலும் இந்த புத்தகம் அரபு மொழியை உறுதிப்படுத்துகிறது. இந்த புத்தகம் அரபு மொழியை உறுதிப்படுத்துகிறது. நீங்க படிங்க, உங்களுக்கு இதில் எந்த மொழியும் இல்லை. இந்த புத்தகத்தில் மொழி இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களுக்காக அரபி படித்து காட்டுங்கள். அர்த்தம் என்னவென்று மூசா. இதற்கு முன்பு மோசேயின் புத்தகம் இருக்கிறது. ஆமா, இமாம் தலைவர். இந்த புத்தகம் எப்போதும் தலைவரா இருக்கிறது. இந்த புத்தகம் மோசேயின் புத்தகம். தொடருங்க. வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இந்த புத்தகம். இது கடவுளோட கருணையை பத்தி, அதாவது அவர் இத பத்தி சொல்றாரு. தலைவர். ஆமா. மோசஸோட புத்தகம் ஒரு வழிகாட்டி. அது எப்போதுமே வழிகாட்டியா தான் இருக்கும். மோசஸ் புத்தகம் வச்சுப்போம். இந்த மோசஸ் புத்தகம். மேலும் இந்த புத்தகம் அரபு மொழியை உறுதிப்படுத்துகிறது. அரபு மொழியில சொல்றது. ஆமா, மொழிதான். நீங்க அரபில லிசான், அரபில சில சமயம் உங்க தாய்மொழி எது அப்படின்னு கேட்கும்போது இதை சொல்லுவீங்க. இல்லைன்னா உங்க மொழி என்ன, நீங்க என்ன மொழி பேசுறீங்க. அரபியில மொழியும் தாய்மொழியும் ஒரே வார்த்தை தான். நீங்க இதை மொழிபெயர்க்கலாம். புத்தகத்துல என்ன சொல்லி? அரபி. மோசஸ் அரபு மொழி தான். எல்லா காலத்திலயும் இந்த அரபு மொழி இருந்திருக்கு. குரானிய அரபு, அந்த அரேபியர்கள் பேசுற சிரியன் அல்லது சவுதி, அது சவுதி, அது மாதிரி இந்த அரபு மொழி. ஆமா, பழங்கால அரபு மொழி. இப்போ இது கிரேக்க மொழியில இருந்ததுனோ இல்ல அராம மொழியில இருந்ததுனோ நீங்க சொன்னா அது நீங்களா சொல்றது. இந்த முழு புத்தகமும் தன்னை பத்தி அப்படி எதுவும் சொல்ல இல்ல. இந்த புத்தகமா? ஆனா ஆரம்பத்துல மொழிபெயர்ப்பு ஹீப்ரூல இல்ல. ஏன்னா அந்த சமயத்துல ஹீப்ரூ இல்ல நான் சொல்றது அந்த கையெழுத்து பதிவுல கூட கடவுளோட புத்தகம் எது, கடவுள் எந்த புத்தகத்தை பத்தி பேசுறாரு, எந்த மொழியில பேசுறாருன்னு சொல்லல. ஆனா இது அது மொழியை பத்தி சொல்லுது. மொழியை பத்தி சொல்லுது. இல்ல அதுல சொல்றது புத்தகம் அது அரபியில இருக்குன்னு சொல்லுது. மோசஸோட புத்தகம் அரபியில இருந்தது. அப்புறம் இந்த புத்தகம் மோசஸுக்கு கொடுக்கப்பட்டது, இப்போ வாசகரான உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அது சொல்லுது. இதை எடுத்துக்கோங்க. சரி, இந்த புத்தகம் என்ன சொல்லுது? ஒண்ணு இல்ல, கண்டிப்பா ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? இது வெறும் வார்த்தைகளை மட்டும் தான் தருது. இது உங்களுக்கு எதையும் தரலப்பா. இது மோசஸோட புத்தகம்னு யாரும் நினைக்க கூடாதுன்னு நான் நம்புறேன். இது ஆமா, நான் அதை கேள்விப்பட்டது. நான் உங்களுக்கு காட்டினேன், நீயே படிச்ச. ஆமா, சரி. மோசஸ் கிட்ட அது இருக்குன்னு சொல்லுது. என்ன? மோசஸ் கிட்ட அது இருக்குன்னு சொல்லுது. இல்ல, அவர் மோசஸுக்கு அந்த புத்தகம் கொடுத்தாரு. அதே புத்தகம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி சந்தேகப்படாதீங்க. ஆமா.